இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நன்றியின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய வருடத்திலே உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். ஏனென்றால் இந்த வருடமானது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்கிற ஒரு வருடமாக இது நமக்கு அமைந்திருக்கிறது. ஆகினாலே மறுரூப ஊழியங்களின் சார்பிலும் டி காட் டிவியின் சார்பிலும் உங்களை யாவரையும் அன்புடன் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய ஒரு பாடலை பாடி தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். May the God bless you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு மீண்டுமாய் நன்றி வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த டிகாட்டியின் சார்பிலும் மறுரூப ஊழியர்களின் சார்பிலும் உங்கள் யாவரும் அன்புடன் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலே பார்க்க போகிற ஒரு தேவனுடைய செய்தியானது புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளை வேதாகமம் எப்படியாக கண்ணோக்கிறது என்பதை மிக ஆழமான ஒரு சத்தியத்தை நாம் காணப்போகிறோம். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப் போகிற ஒரு வேதத்தினுடைய திருவசனமானது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்க முடியும். வேதத்திலிருந்து அந்த பகுதியை நாம் எடுத்து வாசிப்போமானால், நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிநிலத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் தேவனுடைய ஜனங்களுமாய் இருக்கிறீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு மிக தெள்ளத் தெளிவாக அழகாக கூறுகிறார். பாருங்கள், இந்த புதிய ஏற்பாட்டு இந்த விசேஷமான ஒரு செய்தியானது ராஜரீக ஆசாரியர் கூட்டம், அந்த ஒரு வார்த்தையை நாம் சற்று தியானித்து பார்த்தோமானால் மிக தெளிவாக நமக்கு வேதாகமம் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளை எப்படி கண்ணோக்குகிறது, எப்படி அது அழைக்கிறது என்பதை மிக தெளிவாக நாம் காண முடியும். ராயல் பிரிஸ்ட்ஹுட் என்று ஆங்கிலத்தில் இதை பார்க்கிறோம். ராஜரீக ஆசாரியர் கூட்டம். யார் இந்த ராஜரீக ஆசாரியர் கூட்டம் என்று பார்க்கும்போது, இந்த ஒரு வசனத்திலே இந்த தொடக்கத்திலிருந்து முடிவடைய வந்தம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையானது தேவனுக்கு முன்பாக நாம் தேவனை அறியாத போது, தேவனிடத்தில் சேராத போது, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையானது அந்தகாரத்தில் இருந்ததாக நமக்கு காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்தகாரம். இந்த அந்தகாரத்தை ஒவ்வொரு மனிதனுடைய இன்றைக்கு கர்த்தருக்குள்ளாக வந்திருக்கும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளை அழைத்து நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் உங்கள் அந்தகார வாழ்க்கை என்று நாம் பார்த்தோம் என்றால், நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் 10 மணி நேரம் சாட்சியை கொடுப்பார்கள். அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது சாட்சியை கொடுப்பார்கள். ஏனென்றால் அந்த அந்தகாரத்திலே மலைகளிலும் குகைகளிலும் அலைந்து திரிகிற ஆட்டை போல நாம் இங்கும் அங்கமாக ஓடிக்கொண்டிருந்தோம். திசை தெரியாமல் அந்தகாரத்திலே இருள் இருந்தது. அந்தகாரத்திலே எல்லா பாழ்கடிப்பும் இருந்தது. வெளிச்சம் பாதை தெரியவில்லை. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி உங்களுடைய வாழ்க்கையிலே வந்ததனால் நிச்சயமாக நீங்கள் சொல்ல முடியும், தேவன் அந்தகாரத்தில் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையான பாவ வாழ்க்கையா இருந்தது, சாபத்தின் வாழ்க்கையா இருந்தது, வேதனுடைய வாழ்க்கையா இருந்தது, விரக்தியின் வாழ்க்கையா இருந்தது, துன்பத்தின் வாழ்க்கையா இருந்தது, நம்முடைய வாழ்க்கை தோல்வியின் வாழ்க்கையா இருந்தது. ஜெயம் இல்லை, வெளிச்சம் இல்லை, இருளில் எல்லாம் வாசம் செய்யும். பாருங்கள், ஆனால் அந்த அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளி, ஹல்லேலூயா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அழகாக அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறார் பாருங்க, அறிமுகப்படுத்த. ஆச்சரியமான ஒளியா. அப்போ இந்த ஆச்சரியமான ஒளி என்றால், இந்த ஆச்சரியமான ஒளி உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் வந்தது போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இயேசுவை அறியாத, பாதை தெரியாமல் வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒளி கடந்து வர வேண்டும் என்றால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கரம் பற்றிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. என்ன அருமையான ஒரு வார்த்தை. இந்த ஆச்சரியமான ஒளி நேரத்திலே உங்களை வரவழைத்தவருடைய புண்ணியங்களை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் சரி, மற்ற சகோதரர்களுக்கும் சரி, நான் சொல்லுவது என்னவென்றால், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தெரிந்து கொள்ள இன்னும் படாவிட்டாலும் இந்த செய்தி மூலம் தெரிந்து கொள்ள படுவும் பொழுதும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் மாறி ராஜரீகமான ஆசாரியர் கூட்டம். பாருங்கள், இந்த ராஜரீகமான ஆசாரியர் கூட்டம், ஏன் இதை ராஜரீக ஆசாரியர் கூட்டத்திற்காக புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் ஆண்டவர் அதை ஒப்பிடுகிறார் என்று பார்க்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பேதுருவின் மூலம் எப்படி இதை ஏவி அதை அந்த திருவசனத்தை வெளிப்படுத்துகிறார் என்பதை ஆழத்தை நாம் பார்த்தோம் என்றால், நாம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே பார்க்கும் பிரதான ஆசாரியர் வருடத்திற்கு ஒரு முறை
மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து ஜனங்களுடைய பாவங்களுக்காக அவன் என்ன பண்ண மன்றாடுவான், பரிதவிப்பான், தேவனிடத்தில் கெஞ்சுவான், கதறுவான், கண்ணீர் வடிப்பான். ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், கிருபை அங்கு ஊற்றப்படும். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் எப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முடிந்தது என்று சொன்னார், அப்போது தேவாலயத்தில் இருந்த திரைச்சீலை மேலிருந்து கீழாக, ஒருவேளை அது கீழிருந்து கிழிந்தது என்றால் யாரும் கிழித்திருப்பார்கள் என்று நாம் சொல்லலாம், அது மேலிருந்து கீழாக தானாக கிழிந்து அங்கே தேவனுடைய பிரசனம் உலகம் முழுவதும் வியாபித்துக் கொண்டபடியினாலே நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்து, அவருடைய புண்ணியங்களை அறிந்து, அவருடைய வெளிச்சத்தை அறிந்து இன்றைக்கு நாம் இதை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம், இதை கேட்டுக் கொண்டிருக்கிறோம், பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப அந்தகாரமான ஒரு வாழ்க்கை, இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, சாத்தானுடைய அடிமைதனை சங்கிலினால் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையிலிருந்து தேவன் நம்மை உடைத்தறிந்து நீதிபரராய் சுயாதீனராய் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அப்படிப்பட்டதான் சொல்றார், நீ ராஜரிக ஆசிரியர், தி ராயல் பிரிஸ்ட்ஹுட். அப்ப ராஜரிகமான ஆசிரியர் கூட்டம் என்று பார்த்தால், இந்த ராஜரிக ஆசிரியர் என்றைக்கு அந்த பிரதான ஆசிரியன் அன்றைக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்தானோ அவன்தான் இன்றைக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் அந்த கர்த்தருடைய வார்த்தையை அவன் செய்ய முடியும், சொல்ல முடியும். அதனாலதான் சொல்றாங்க, அந்த கர்த்தருடைய வார்த்தையை புதிய ஏற்பாட்டு விசுவாசம் அனைவருக்கும் ஆண்டவர் நீங்கள் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற பிரதான ஒரு கட்டளையை மாபெரும் வெளிப்பாட்டை இந்த சபைக்கு வெளிப்படுத்தும். உண்மையாக சபைகள் கர்த்தருடைய ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் பார்த்து, தேவ ஜனங்களே நீங்கள் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள், நீங்கள் முன்குறிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள், நீங்கள் ராஜரீக ஆசிரியர் கூட்டமாய் இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர் கூட்டமாய் இருக்கிறபடியினாலே நீங்கள் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல் வார்த்தையை நீங்கள் கூற முடியும் என்ற மாபெரும் சத்தியத்தை சொல்லினால் ஒவ்வொருவரும் எழும்பி இந்த ஆண்டவருடைய புண்ணியங்களை செய்து முடிப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் இப்படி செய்து முடிக்க நம்மை உங்களே அழைத்திருக்கிறார். ஆம் பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இந்த நாளிலே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் இன்னும் மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினால், நீங்கள் இந்த திரையில் ஓடிக்கொண்டிருக்கும் விலாசத்திற்கு எங்களோடு எழுதுவீர்கள் என்றால் நிச்சயமாக நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கவும், உங்களுக்காக மன்றாடவும், உங்களுக்காக பாரப்படவும் நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம். அதனாலே என் அருமையான தேவஜனங்களே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து இந்த செய்தியின் மூலம் உங்களை கர்த்தர் தொடுகிறாண்டால் எங்களுடைய இமெயிலில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம், எங்கள் போன் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் எப்போதும் உங்களுக்கு ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தை தாங்க வேண்டும் என்றால் கீழ்வரும் விலாசத்திலே நீங்கள் தொடர்பு எழுதி உங்களுடைய எல்லா விதமான உதார்த்தமான காணிக்கையினால நீங்கள் தாங்கி வழிநடத்துமாய் அன்புடன் கேட்டுக்கொள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தர் நாங்கள் ராஜரீக ஆசிரியர் கூட்டம் என்பதை இந்த நாளிலே நீர் எங்களுக்கு அப்பாவுடைய வார்த்தையின் மூலம் வெளிப்பட்டாவே நீ வெளிப்படுத்தினபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வெளிப்பாட்டிற்காக நன்றி. இன்றிலிருந்து நாங்கள் ஆண்டவர் உங்களுடைய புண்ணியங்களை அறிவிக்க, இயேசுவை ரட்சகர் என்று சொல்ல, இயேசு அற்புதர் என்று சொல்ல, இயேசுவை கத்த எங்களுடைய கத்த எஜமானன் என்று சொல்ல, இயேசு எங்கள் ராஜா என்று சொல்ல, இயேசு எங்கள் அப்பா என்று சொல்லத்தக்கதாய் எங்களை உருமாற்றிருக்கிறேன். நன்றி. இதை கேட்டுக்கொண்டு உங்களுடைய தேவனுடைய பிள்ளை அப்படியாய் உங்களை பற்றி சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில கத்தாவை சொத்து அபிஷேகத்தை ஆசீர்வாதம் பெற்று வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்புரட்சகமாக இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.